25ஆம் கெஸ்ஸிங் பார்க்கலாம். இந்த 9069 பிசி பாருங்கள். பாருங்கள் 9069 அப்படியே இருக்குது. உண்மையாக எதிர்பார்க்கல, அப்படியே வந்துருச்சு. அது கீழே 82 இருக்குது. அதில் இந்த 782ல் இங்கே ஏதாவது ஒரு பிசி வரலாம், அது பார்த்துக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த 90 96 எத்தனை இடத்துல மேட்ச் ஆகிருக்குன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள் 14 ஒரு 96. இங்கே பாருங்கள் 69க்கு திரும்ப அதனுடைய ஆப்போசிட் அப்படியே வரலாம். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு ஏசியில் பாருங்கள் இந்த 1409 இருக்குது. அதாவது 09 இங்கே 90, இந்த 14ன்ற நம்பரு 69. ஸோ இங்கே எல்லாமே மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள். 64க்கு ஒரு 96, இங்கே 14க்கு ஒரு 96. திரும்ப பாருங்கள், இது எப்படி பார்த்துக்குங்க. நான் மார்க் பண்ணிக்கிறது எல்லாமே அதுக்கு மேலே கீழே ரெண்டுத்தையுமே நீங்கள் பார்த்துக்குங்க. ஸோ இதிலிருந்து ஏதாவது ஒரு நம்பரு வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இங்கே பார்த்துங்க, இந்த கீழே 09 இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட்டில் 09, அதுக்கப்புறம் இங்கே வந்து 14 ஏசியில் பார்த்துங்க. இந்த இடத்த வந்து இந்த 09 பிசியில் 90, இந்த 14க்கு ஃபுல் ஆப்போசிட்டு இந்த 99. ஸோ இந்த இடத்துல கூடயுமே பாருங்கள், இந்த 99 இந்த இடத்துலையுமே பாருங்கள். இந்த 04, இங்கே 09, இங்கே 41, இங்கே 14 ஏசி இருந்து இங்கே ஏவியில், இங்கே 99, இங்கே பாருங்கள் அப்படியே 99 இருக்குது. ஸோ அதே மாதிரி இங்கே பார்த்திங்கன்னா 96 இருக்குது. 04க்கு ஒரு 96, அப்புறம் ஒரு 78 இருக்குது. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா 41 64, அது கீழே 15 இருக்குது, மேலே 06 இருக்குது. அதாவது அதனுடைய ஆப்போசிட் அப்படியே இருக்குது. இங்கே இந்த மாதிரி எல்லா இடத்தையும் பார்த்து வச்சுங்க. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு 80 இருக்குது. 90 14 80. இங்கே 46க்கு ஒரு 78 இருக்குது. அதாவது 46ன்றது 69 அப்படின்னு வச்சுக்கோங்க. 46க்கு ஒரு 78 இருக்குது. இங்கே 28க்கு ஒரு 69 இருக்குது. அப்படி பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி 69க்கு ஒரு 82 இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் 04 41 43ன்னு இருக்குது. 43. அப்போ பார்த்தீங்கன்னா இதனை எல்லாத்தையுமே கரெக்டாக வச்சு பாருங்கள். இங்கே பாருங்கள், இந்த 42 கேப் இருக்குது. 90 64 42, இங்கே 41க்கு 46. ஸோ அதிக மெஜாரிட்டி என்ன வருதுன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இது பாருங்கள் 40 46ன்னு வந்தது. அதாவது 90 96, இந்த 12ன்னு இருக்குது. ஸோ இந்த 12னுடைய ஆப்போசிட்டு பிசியில் வரணும். இது எல்லாமே பார்த்துங்க. உங்கள் கெஸ்ஸிங்கில் எது மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இது வந்து ஒரு 90, இது 69. ஒரு நம்பர் ஆப்போசிட் ஆகிட்டே வருது பாருங்கள். இந்த சி போர்டு மட்டும் அப்படியே வருது பாருங்கள். 09 6ன்னு அப்படியே சி போர்டு 6 வந்துச்சுன்னு வைங்க. இந்த 40, இது ஒரு 69, இந்த 40க்கு 90, இங்கே 46ன்னு இருக்குது பாருங்கள். இந்த 46 ஒரு 96ன்னு திரும்பலாம். ஸோ மேக்ஸிமம் இது பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த நம்ம 12னுடைய ஆப்போசிட் வரணும்னு எதிர்பார்க்குறோம். இங்கே பாருங்கள் 09, அது 90, இங்கே 96 இருக்குது. அது அப்படியே அந்த பாக்ஸ் 769, 017ன்னு இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா 120, இது பாருங்கள் 120. இதில் பார்த்தீங்கன்னா கூட பாருங்கள், இந்த 400ன்ற நம்பரில் என்ன வந்தது அப்படின்னா 190 அப்படின்னு வந்தது. இந்த 460ல் 769 வந்தது. இங்கே 120லேருந்து அந்த பாருங்கள், இங்கே 120, இங்கே 170, 017. ஸோ இந்த மாதிரியும் மேட்ச் ஆகலாம். ஓகேங்களா. அடுத்து இது எல்லாமே
கிட்டத்தட்ட வந்து திரும்ப அந்த 9, 6 இல்லைன்னா 4, 8 இந்த மாதிரியே அங்கே வர மாதிரி இருக்குது. அப்படி வந்துச்சுன்னா மேக்ஸிமம் பாருங்கள் இந்த 43ன்ற நம்பரு, அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த 78, இங்கே பாருங்கள் இந்த 82 இதில் வரணும். இல்லைன்னா 96க்கு 14, 96க்கு 14உடைய ஆப்போசிட்டு திரும்ப அங்கே நிற்கணும். இல்லைனா 12உடைய ஆப்போசிட்டு வரணும். ஸோ இது நிறையா வந்து அந்த நம்பர் தான் வந்திருக்கு. 14 இங்கே பாருங்கள் 69க்கு ஒரு 10ன்னு இருக்குது. இங்கேயுமே வந்து 69க்கு 10ன்ற நம்பரும் மேட்ச் ஆச்சு ஒரு இடத்துல. 10, 15 ரெண்டுமே வந்துச்சு. இங்கே 06, இங்கே ஒரு 15. ஸோ எல்லாமே வச்சு நீங்கள் ஒரு கணக்கு பண்ணி பாருங்கள், ஓகேங்களா? இதில் இருக்கிறத நான் வந்து மார்க் பண்ணி காமிக்கிறேன். நீங்கள் ஒரு கெஸ்ஸிங் பார்த்துட்டு இருப்பீங்களே, அதோட இதை மேட்ச் பண்ணி பாருங்கள். பாருங்கள் 45க்கு 90 ஃபுல் ஆப்போசிட் வந்தது. இங்கே வந்து பாருங்கள் 64க்கு 69 டைரெக்டாக வந்தது. இந்த 45 வந்து அதுவுமே ஃபுல் ஆப்போசிட், அப்படியே 90. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் தான் ஆப்போசிட்டு. இப்போ இங்கே 01 இருக்குது, ஓகேங்களா? இங்கே ஒரு 01. ஸோ அந்த 01 ஆப்போசிட் வருமானு பாருங்கள், இல்லை டைரெக்டாக 01 வந்துடுமான்னு பாருங்கள், ஓகேவா? இங்கேயுமே ஏசி 69, ஏசி ஒரு 98 இருக்குது பாருங்கள். ஸோ 98, 48மே மேட்ச் ஆகலாம், ஓகேங்களா? இங்கே பாருங்கள் ஒரு 769, இப்போ இந்த ரிசல்ட்டுமே 769. இந்த ரெண்டு இந்த மாதிரி வரும்போது அது கீழே இருக்கிற அதில் வந்து அந்த நம்பரு டைரெக்டாக அப்படியே 3D வந்துடலாம். இந்த 769, இந்த 116 பாக்ஸுமே அடிக்கலாம், ஓகேங்களா? 116 டைரெக்டாக பாக்ஸ்லுமே வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி நம்பரும் அது கீழே இருக்கிற நம்பரில் மேக்ஸிமம் வந்து ஏபி அப்படியே வரலாம், இல்லைன்னா பிசியில் திரும்பி வரலாம். மேக்ஸிமம் பிசி திரும்பாது, ஏபி தான் திரும்பும். இங்கே 11ன்றதுனால அப்படியே ஒரு ஏபி 11 மட்டும் ஒன்று வச்சு, இல்லை 116ன்னு ஒன்று டைரெக்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். 116 இந்த இங்கே பாருங்கள் 09 இருக்குது பாருங்கள். 809ல் ஒரு 09. இதிலிருந்து பார்த்தீங்கன்னா 2 நாள் விட்டு 96, இது வந்து 69. இந்த 09 வந்து 90, 2 நாள் விட்டு 69, 2 நாள் விட்டு பாருங்கள் 60. ஸோ அதனால் அந்த 60னுடைய ஆப்போசிட்டு கூட வரலாம், ஓகேங்களா? பார்த்துங்க. இந்த மாதிரி தான் சார்ட் அமையுது. உங்களுக்கு எப்படி உங்கள் கெஸ்ஸிங்கில் அமையுதுன்னு பாருங்கள். இந்த சி போர்டில் 9 வரும்போதெல்லாம் பாருங்கள், இந்த மாதம் 0ன்ற நம்பர் வந்திருக்கு பாருங்கள். இங்கே ஒரு 0 வந்திருக்கு, திரும்ப வந்து ஒரு 0 வந்திருக்கு. சி போர்டு 9 வரும்போது 0 வருது. இங்கே ஒரு 9 வந்திருக்கு, அப்போவுமே வந்து இங்கே ஒரு 0 வந்திருக்கு. இப்போ திரும்ப வந்து சி போர்டு 9 வந்திருக்கு. அப்படின்னா மறுபடியும் ஒரு 0ன்ற நம்பரு கேமில் இருக்குமான்னு பாருங்கள். அந்த 0 வரும்போதெல்லாம் பாருங்கள், இங்கே 30ன்னு இருக்குது, இங்கே வந்து ஒரு 80 இருக்குது. 30க்கு 80ன்னு இருக்குது. ஒருவேளை இப்போ இந்த 02 30க்கு 80க்கு 02க்கு 07 வருமானு பாருங்கள். அப்படியே ஏன் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 30 இங்கே ஏசி 80ன்னு வச்சுப்போம். அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே 90ன்னு இருக்குது ஏசியில், அது ஒருவேளை இங்கே 40 அப்படின்னு வந்துருக்குமாண்ணா. அப்போ திரும்ப வந்து இந்த 402 இல்லைன்னா இந்த 880ல் ஒரு 0ன்ற நம்பரு இதோட மேட்ச் பண்ணலாம். அப்போ ஒருவேளை 807ன்ற நம்பருமே பாக்ஸில் வரலாம். ஏன்னா நம்ம 78, 28 அதனுடைய ஆப்போசிட் வரணும்னு பார்க்குறோம்.
இந்த 43 ஆப்போசிட்டும் 98ன்ற மாதிரியெல்லாம் வரணும்னு பார்க்குறோம். அப்படி வரும்போது அதனோட 0ன்ற நம்பரு பாக்ஸ் அடிக்குமான்னு பார்த்துக்குங்க. ஓகேங்களா? 78, 48, 28 இல்லைன்னா 78 அந்த மாதிரி நம்பரில் 0 மேட்ச் பண்ணி மேட்ச் பண்ணி பாக்ஸ் வருமானு பாருங்கள். இந்த நம்பர் பார்த்துங்க. இது என்ன மாதம்னா ஆகஸ்ட் மாதம் 246 769ன்னு இருக்குது. ஸோ 769 ரிசல்ட்டு 24 769 டைரெக்டாக வந்தது. அதுக்கு மேலே பாருங்கள் அதனுடைய ஆப்போசிட் அப்படியே இருக்குது 246ன்னு சொல்லி. இந்த பிசி வந்து திரும்பி இருக்குது பாருங்கள் 46. ஸோ இந்த நம்பரு அப்படியே வந்து பாக்ஸ் அடிக்கலாம். ஒன்றுமே இல்லை. இந்த 246 264ன்னு ஒரு செட்டு ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா அது 2 நிறுத்தி நீங்கள் வந்து 7 நிறுத்தியிருக்கு பாருங்கள். அதாவது 2க்கு 7 அந்த மாதிரி. இப்போ 7க்கு 2 ஏ போர்டு வந்துச்சுன்னா இந்த 69க்கு 46மே டைரெக்டாக அடிக்கலாம். அப்புறம் பாருங்கள் இந்த 69 வரும்போது அதுக்கு மேலே இருக்கிற நம்பர் கீழே வந்து அப்படியே வருது 69க்கு பாருங்கள் 65 69 65ன்ற நம்பரு. சில இடத்துல வந்து அந்த மேலே இருக்கிற நம்பர் அப்படியே வந்து அதாவது அந்த நம்பரு 69ன்ற நம்பர் வரும்போது அதில் மேலே இருக்கிற நம்பரு கீழே வந்து அப்படியே வருது. இங்கே பாருங்கள் 69 பிசியில் இங்கே பாருங்கள் 946ல் 2 நம்பர் 679. இந்த 679 கீழே பார்த்துங்க இந்த 262. ஸோ அங்கேயுமே பாருங்கள் அந்த 67க்கு 26. இங்கே பாருங்கள் 76க்கு ஒரு 26. இங்கே ஒரு 67க்கு ஒரு 26. அதனால் அந்த ஆப்போசிட் நம்பரு அப்படியே வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. இங்கே பாருங்கள் 19 அதுக்கு ஒரு 46, திரும்ப 46 அதுக்கு ஒரு 69. அந்த மாதிரி அந்த 14னுடைய ஆப்போசிட் நம்பரும் கேமில் வரலாம். அதே மாதிரி அது மேலே இருக்கிற நம்பரும் அப்படியே வந்து இந்த 65 69 65ன்ற மாதிரி. இப்போ அந்த 90ன்ற நம்பரும் மேலே இருக்குது, அது அப்படியே 09ன்னு திரும்பலாம். இந்த 264 அப்படின்ற ஒரு நம்பரை ப்ளே பண்ணி பாருங்கள். மற்றதெல்லாம் உங்களுக்கு எப்படி ஐடியா வருதுன்னு பாருங்கள். அதிகமாக மேட்ச் ஆகுது என்னன்னு கேட்டிங்கன்னா பாருங்கள் 69க்கு ஒரு 28, 69க்கு ஒரு 82, இந்த 96க்கு ஒரு 87. ஸோ இந்த மாதிரி தான் மேட்ச் ஆகுது. இது சார்ட்டில் அந்த நம்பருக்கு மேலே கீழே இருக்கிற நம்பரில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு ரிசல்ட்டு வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. பார்த்துங்க 0 நம்பருமே வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. அதோட பிசியில் அந்த 17னுடைய ஆப்போசிட்டு இந்த பாருங்கள் இந்த 17னுடைய ஆப்போசிட்டு வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. கெஸ்ஸிங்கில் மேட்ச் பண்ணி பாருங்கள். இந்த 17னுடைய ஆப்போசிட் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? நான் வந்து 264 ஓரளவுக்கு மேட்ச் ஆகும்னு நினைக்கிறேன். அதனால் 264 நான் எடுக்கிறேன். இதெல்லாம் மேட்ச் பண்ணி பாருங்கள். நான் மார்க் பண்ணிக்கிற இடமத்தெல்லாம் பாருங்கள். ரிசல்ட் எப்படி வருதுன்னு பார்ப்போம். எல்லாம் ஒரு முயற்சி தான், கணிப்பு தான் எடுக்கிறோம் நாம் இந்த மாதிரிலாம் வருமா அப்படின்னு சொல்லி. அது நிறைய டைமில் ஃபெயிலியர் தான் ஆகுது. ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது ஓ இந்த மெத்தட் தான் அடிச்சிருக்காங்கன்னு. அத்தனை மெத்தடும் நாம் எடுத்து சொல்லவும் முடியல. அத்தனை மெத்தட் வந்து ப்ளே பண்ணாலும் லாஸ் தான் ஆகும். ஏதாவது ஒரு நம்பராக பார்த்து ப்ளே பண்ணுங்கள். வந்தால் பார்ப்போம், இல்லைன்னா அடுத்த முறை முயற்சி பண்ணுவோம்.